நின்று பேச மாட்டேன். நான் தான் பால்காரர் பொண்டாட்டி. பால்கார பின்னாடி வாங்கிட்டு பட்ட போட்டு அந்த பால்காரர் பொண்டாட்டியா பட்ட பட்டி எடுத்துருவாங்க. இந்த அம்மா யாரு? என் நாட்டு கரசி யாருக்கு மகள்? யாருக்கு மனைவி? நான் பிள்ளை பத்தரா பிள்ளை பத்தரையா? என்ன என்ன புரியுதா உனக்கு? உன்னெல்லாம் ஏண்டி வச்சுட்டு குடும்பம் பண்றான்? ஏண்டி பொண்ணையே வச்சுட்டு குடும்பம் பண்ண புள்ள? ஒரு பொண்ணா இருந்தா லட்சணமா இருக்கணும். அடக்கம் அடக்கம் ஆயிரம். ஆமா பொந்தரும் அப்படி இருக்கணும். அடக்கமா எப்படிமா? தெய்வலா எப்படி தெரியுமா? அடக்கம் எப்படி? தெய்வலா எப்படி தெரியுமா? எப்படி? இந்த டவுன் பாக்க சுத்துறது, இந்த பஸ் ஸ்டாண்ட் பாக்க சுத்துறது, அந்த மாதிரி பொண்ணு நாங்க கிடையாது. எப்படி? இந்த சினிமா பாக்க போறது, இந்த தெருமா நடக்கிறது, இந்த பைக்ல உட்காரது, கார்ல போறது, பஸ்ல போறது, அந்த மாதிரி பொண்ணு நாங்க கிடையாது. நெருப்பு நெருப்பு அப்படின்னா அம்மா அடக்கம் எப்படி? அம்மா அடக்கண்டி. அம்மா அடக்கம் என்ன? அடக்க அரகாணி பாய் சொன்னாங்க. அரகாணி இல்ல, முக்காகாணி பாயும். முக்காகாணி பாயுமா? என்னடி சக்கல் அந்த மாதிரி பொண்ணு நாங்க அந்த மாதிரி பொண்ணு இல்ல. என்ன நைட்டு 10 மணி ஆச்சுன்னா ஒரு 10 பசங்க விட்டு ஏறிக்கார ஏன் போவான்? எல்லாடி பந்து விளையாட போவியா? அவன் பேட் எடுத்துட்டு வருவான், நான் பந்து எடுத்துட்டு வருவான். எப்ப வந்த எப்படி வந்த எங்க வந்த எதில் வந்த பஸ்ல வந்தியா லாரி வந்தியா கூட்டம் வந்தியா பாக்கில் வந்தியா கார்ல வந்தியா லாரில வந்தியா நடத்த வந்தியா சைக்கிள் வந்தியா எத்தனை ஆம்பளை பிடிச்சி எத்தனை பிள்ளைய கட்சி எத்தனை விட்டு தாலி அறுத்து எத்தனை விட்டு வேலை கட்சி யார் அசி அம்மா புள்ள வாங்க போறேன். நானும் பொண்ணு இல்லவா? பொண்ணு ஒரு தொண்டி அணுக்கு. நான் சின்ன பொண்ணுடி. சின்ன பொண்ணுதான் பாம்புட முடிக்கிறது. நான் ஒன்ன மாதிரி பொண்ணு இல்ல, நான் பதமான பொண்ணு. பாப்பா ஊமா பொண்ணுடி அம்மா. அப்படி சொல்றதா 50 ஆம்பளை முடிப்பான். நான் யாரு எங்க ஊரு தெரியுமா? என்ன தெரியுமா? யாரு வரியா? சத்தமா சொல்லி வயிற்றுக்கு சாப்பிடல நாடு என்றா நாடு நலமான
பண்ண விளக்கறியும் வீடு அத சிவாஜி அத நல்ல நேரத்திலே வாய்மிய மரவகத்த மண்ணு இருந்த வள்ளல் பூஜவன் மைந்தனி பருந்து முன் தோன்றினாயோ மைதா பிரகாத்தா செய்தா தீங்கென்றாமோ அன்றே நோக்கும் தர்மமும் தருவி நின்றாயே அதுபோல எண்ணத்துக்கு பொன்னாளர் முடக்கக்கூடிய அதோ பெரம்பை என்று சொல்லக்கூடிய பெரம்பை கிராமம் பெரம்பை என்று சொல்லக்கூடிய தாய் நாடாக விளங்கி வரக்கூடிய யானை கேட்டா ஒரு 15 வருஷமா இங்க ஆடின்னு வர நமக்கு தாய் கிராமம் பெரம்பை என்று சொல்லக்கூடிய கிராமத்திலே அதோ மகா முத்துமாரி என்று சொல்லக்கூடிய அதோ முத்துமாரி அம்மனுக்கு கும்பாபிஷேகம் முடிந்து அதோ சீர்வரும் நாடு என்று சொல்லக்கூடிய சிறப்பு வஞ்ச நாடு மச்ச நாட்டுக்கு சமம் நாடு அதை பெரம்பை என்று சொல்லக்கூடிய கிராமம் இந்த கிராம பொதுமக்கள் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து அதோ இந்த குழுவினர் என்று சொல்லக்கூடிய இந்த குழுவினர் அதை விழுப்புரம் மாவட்டம் விழுப்புரம் தாலுக்காவை சேர்ந்த காணை ஒன்றியம் சிவகாமி சுந்தரேசர் நாடக சபா சபாவின் உரிமையாளர் ரவிக்குமார் சதீஷ்குமார் அப்படி என்று சொல்லக்கூடிய பலவிதமான வித்வான்கள் இந்த சபையில் அமர்ந்திருக்கிறார்கள் இல்லையா? அப்படிப்பட்ட இந்த குழுவுக்காக பெரம்பை கிராமத்தை சேர்ந்தவருடைய வாலிபர்களும் ஊர் பொதுமக்களும் இந்த முத்துமாரியம்மன் அது அருளினாலும் அதை எனக்காக கொடுப்பதை சொல்லுங்களுக்கு சிவாஜியும் காசு கொடுத்து அதை என் பெயரை சொல்ல வேண்டாம், எங்களோட ஊருடைய பேரும் வாலிபர்களோட பேரும் ஆற்றா போதும். நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வத்தை கிராமத்தில் உள்ள மக்கள் வாழ வேண்டும் அப்படி என்று எங்க அம்மாவை வேண்டி வணங்குகிறோம். சுபேஜி அம்மா வந்திருக்கிறாங்க பாரு. அது போல தெய்வகோமாளிக்கு பதவியாக முடியாது. நான் எப்படி பிறந்தேன் இமயகிரி மலையை கொண்டு வந்து மத்தாக சாற்றி அது ஆதிசேவன் சொல்ல முடியாது நாகத்தை கொண்டு வந்து அதுல கைதாக பூட்டி அம்மா அந்த அமிர்தம் வாயிலே நாங்க 7 பண்ண போறது அம்மா அமிர்தத்துல போறோம். அது இருக்க முடியாது. ஸ்ரீதேவி மூதேவி அகலிகை தாரை பண்டோதரி லட்சுமி இந்திராணி சொல்ல முடியாது அயலாணி அப்படி இருந்தாலும் பொண்ணு பிறந்தமே 7 பொண்ணு நான் தாண்டி சின்ன பொண்ணு அப்படி என்னை பார்த்து அதற்கு நல்லவா தெய்வ உலகத்தை ஆள முடியாத தெய்வம் இந்திரனும் அவளுக்கு கொடுத்தாடி அம்மா. ஓ இருக்கு மணியால் இந்த பொண்ணை யாருக்கு தந்தால் தகுன்னு சொல்லி பார்த்துட்டு பொண்ணு உலகத்தை ஆண்டு கொண்டு வரக்கூடிய தெய்வ கோமாளிக்கு ஒரு பொண்டாட்டியா அந்த உங்க வீட்டுக்காரரு அவர் தாண்டி பொங்க பூனைக்கு பொங்க பானைக்கு
அவரை பார்த்தா ஒரு பொங்கப்பாடி பூத்த போட்ட மாளிகை உனக்கு அந்த மாதிரி வைக்காதடி அவளை பார்க்காத அவரோட வேலையெல்லாம் பார்க்கணும் அது போல நாங்க 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஏதோ புரியலாத அந்த தெய்வேந்திரே மந்தி நான் 2 புள்ளைய பெத்தண்டி அம்மா உனக்கா என்ன பாக்குற ஏன்னு கேட்டா பொண்ணு பொம்பளை வந்து பார்த்தா குழந்தை பிறந்திருந்தா அது வயிற்ற பார்த்தா தெரியும் எப்படி ஏன்னு கேட்டா இந்த பூரா வயிறு போல கோடு கோடா இருந்தா அது புள்ள பெத்த பொம்பளை எனக்கு தெரியும் வயிறு மாதிரி கோடு கோடா இருந்தா அது புள்ள பெத்த வயிறு ஆமா மழை மழைன்னு இருந்தா நல்லா தார் ரோடு மாதிரி மழை இருந்தா அது புள்ள பெக்காத பொம்பளைன்னு எனக்கு தெரியும் உன்னை பார்த்தா நீ சின்ன பொண்ணா இருக்கிறா அதான் பார்த்தேன் ஆனா அப்படிதான் தெரியுது பூரா அப்படி தெரியாது நீ அம்மா சுகப்பிரசவம் ஆபரேஷன் பண்ணி எடுக்கல எப்படியா இருந்தாலும் தெரிஞ்சு மாடு அப்படியா அப்படி இருந்தாலும் எப்படி எனக்கு தெரிஞ்சு கேட்டியா எப்படி நீ எங்க அக்கா குளிக்கும் போது அப்பப்ப எட்டி பார்த்துட்டு இருப்பேன் நானு அட காய் முத கங்காலு வாக்கியத்துக்கிறாங்க அல்லவா 2 வெள்ளை பித்தனை மந்திரமாலா ஒன்று தெய்வயானை ஒன்று இருக்க முடியாது மந்திரமாலாவை கீழே கொடுத்தது அம்மா தேவையானையும் மேல கொடுத்தோம் இல்லவா கொடுத்தா எங்க கீழே கொடுத்தா என்னடா யார் என்ன பண்ணா நான் வரும்போது டம்மான்னு அம்மா வாக்கிட்டுக்கிறாங்க அது எடுக்கிறாங்கல்லவா 2 வெள்ளையை வச்சிருச்சு எனக்கு வேலையை சொந்தம் கீழே சொந்தம் எல்லாம் ஆட்ட முடியாது அசைக்க முடியாது கையாள பரமல் அவருக்கு இணைப்பிள்ளையா வர முடியாது பெருமாள் தமிழ் கடவுள் அவருக்கு கொடுத்தோம் தேவையானைய கீழே இருக்க முடியாது ஒரு பொண்ணை மந்திரமாலாவை கீழே கொடுத்தோம் வண்டிக்கு கொடுத்தா காலைய சம்பந்தம் எனக்கு கீழே சம்பந்தம் ஆட்ட முடியாது நான் எப்படி வர தெரியுமா கலை நடக்குதுங்க சரி ஒரு பீடி அந்த மாதிரி அடிய கோல் எடுத்தா தான் குரங்காடும் அப்ப அது போல அம்மா இது விளக்கப்படுகிறது அது போல இந்த சமய பாத்தியா என்ன ஒரு
பெருமை என்ன கருத்து கரம்பை. அம்மன் ஆமா என்ன பேர் அம்மா பேர் முத்து மாரியம்மன் முத்துமாரி அம்மன் ஆமா. அம்மனுக்காக தேர்திருவிழா கும்பாபிஷேகம் திருவிழா முடித்து கும்பாபிஷேகம் நடத்தி ஆமா. தேர்திருவிழா செய்து செய்து. இன்றைய கண்விழிப்பு நாடகம் ஆமா உண்மைதான் இதற்குரிய நாடகத்தை கண்டுகளிக்க வந்திருக்கக்கூடிய மாயா பிதா குரு தெய்வம் அவங்களுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க எந்த குல தெய்வமா முடியாது மாரியம்மன் பாதத்துக்கும் அது மட்டும் இல்லாமல் அவளோட பாகங்களுக்கும் வணக்கம் அம்மனை அழைவிட்டு போகலாம் ஓடுவா கத்தி கத்தி கதறினே முத்துமாரி எனக்கு திட்டி புத்தி தந்தாருவாய் முத்துமாரி கத்தி கத்தி என்று கோவில் சுத்தி வந்து உன்னை கத்தி கத்தி கதறினே முத்துமாரி எனக்கு திட்டி புத்தி தந்தாருவாய் முத்துமாரி கண்ணாய் நம்படைத்த காளியம்மா கரைய கண்ணல் தனக்கு முதல் அலியம்மா கண்ணாயிரம் படைத்த காளியம்மா கரை கண்ணல் தனக்கு முதல் அலியம்மா எல்லா உயிர்கள் உன்னாய் இயக்குதம்மா உடுக்கை கிளம்புதம்மா முழுக்குதம்மா அம்மா உடுக்கை கிளம்புதம்மா முழுக்குதம்மா கத்தி 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 கோவில் சுத்தி வந்து உன்னை கத்தி கத்தி கதறியே முத்துமாரி அம்மா கத்தி கத்தி கதறியே முத்துமாரி வல்லால மட்டையானதை அம்மா வல்லால மட்டையானதை துறையாயிரும் மாதோதி காடாடத்தாய் அந்த துப்பாதி துப்பாரையே வரமுடிந்தா சூராதி சூரகளை கருவந்தாய் அம்மா சூராதி சூரகளை கருவந்தாய் மதுரை மீனாட்சி எல்லா உயிர்களும் நான் கூறியம்மா அம்மா எல்லா உயிர்களும் நான் கூறியம்மா கடைகள் மாட்டுகிறே எல்லாரும் தாயே கடைகள் மாட்டுகிறே எல்லாரும் சாமிக்கு சமைக்கும் நம்ம நாடக ஆசிரியர் அவங்களோட இருக்கும் உனக்கு அண்ணா உங்களுக்கு அநேக கோடி வரணும் இந்த இடத்துல யாகி சுவாமி பார்க்க வேண்டும் பண்ண வரு யாரத்தாச்சு அது அப்ப அப்படியா அப்படி இருந்தாலும் சாமி பார்க்க சாமி இருந்தா மனிதன் கொண்டாடிக்காரு Bye.
போன்றது. ஆமா. கடமையோ கண் போன்றது. அது போல களமோ பொன் போன்றது. ஆமா. கடமையோ கண் போன்றது. அது போல இன்றைக்கு சுய கண்டு கொண்டிருந்தா சுயாதையோ பொதுமக்கள் தமிழ்நாடு சமர்த்தி நாடு பெருமை நன்னகரத்திலே ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து பாண்டிச்சேரி மாவட்டத்தை சேர்ந்த கொண்டாடப்பட்டது 50 லட்சமாக பெருமை வேண்டி அது வச்சு முத்துமாரி அம்மன் முழுவதும் சுயாதையும் மரியாதை சுவாமி என்ன அடே கண்டே என்றானே அடிய மங்கா மகாராஜியா வாடியமே சுகமாக வாழ்ந்துருவாய் என்று கண்ணு அப்படியா வாழ்வும் என்று இது வரைக்கும் நாம தேவலகத்தை சதி மதியா நாம இருந்தது கிடையாது. அத்தனை அதிகம் ஓடி வருவது தேவலத்தை நம்ம அடியா தண்டமா அடிப்பது மேகத்துல போய் பதங்கிறது இதே ஒண்ணு. ஆமா அசுவாதி பழையம் கிடையாது. நம்ம இருவரும் தேவ சமாதானத்துல அமர்ந்து நம்ம வருவருக்கு முத்தி போஷம் கொடுக்கணும். அதனால சமாதானத்துல நம்ம அமரலாமா? அப்படியா?
சந்தோஷமாக அமர்ந்து கொண்டிருக்க இந்த தருணத்திலே அதே வீர வரமாசூரன் இருப்பார் என்பவரால் கதை Thank you.